தஞ்சை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் ஓவியம் மற்றும் கலைத்தட்டு கண்காட்சி தொடங்கியுள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற தஞ்சை கலைத்தட்டு மற்றும் உலக புகழ் பெற்ற தஞ்சாவூர் ஓவியங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் வாங்கி கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை அதிகரிக்க வேண்டுமென பூம்புகார் நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் 22 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்த பிறகு இலங்கை நீதிமன்ற உத்தரவின் பேரில் விடுதலை செய்யப்பட்டனர். இந்திய தூதரகத்தின் நடவடிக்கையால் அவசரகால கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டு கொழும்புவில் இருந்து விமானம் மூலம் அவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். மீன்வளத்துறை அதிகாரிகள் அவரை வரவேற்று அரசு வாகனத்தில் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பர்லியார் ஆர்டலி வனப்பகுதியில் தண்ணீர் தொட்டிக்குள் மலைப்பாம்பு ஓய்வெடுத்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது. தண்ணீர் தொட்டிக்கு சென்றவர்கள் தண்ணீருக்குள் அசையாமல் சுருண்டு கிடந்த பெரிய மலைப்பாம்பை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அடர்ந்த வனப்பகுதி மற்றும் தேயிலை தோட்டங்கள் சூழ்ந்துள்ளதால் அந்த பகுதியில் வனவிலங்குகள் மற்றும் பாம்புகள் அடிக்கடி நடமாடுவது குறிப்பிடத்தக்கது. நெல்லை பாளையங்கோட்டை பார்வை மாற்றுத்திறனாளி மேல்நிலைப் பள்ளியில் தமிழகத்தில் 2ஆவதாகவும் தென் மாவட்டத்தில் 1ஆவதாகவும் அணுகல் தன்மை கொண்ட அறிவியல் ஆய்வகம் திறக்கப்பட்டது. செய்முறை விளக்கங்கள், தொட்டுணர்வு மாதிரிகள் மற்றும் உதவி தொழில்நுட்பங்கள் மூலம் மாணவர்கள் அறிவியல் கருத்துக்களை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் ஆய்வகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் லாரியின் பின்புறம் கார் மோதிய விபத்தில் பெண் உயிரிழந்தார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த விஜயகுமாரி உயிரிழந்த நிலையில் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சேண்டாக்கோட்டையில் கதிராடம்மன் கோயில் தூக்குத்தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சேண்டாக்கோட்டை, மாடியக்காடு, காசாங்காடு, அக்கரைவயல் ஆகிய 4 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 5 டன் எடை கொண்ட தேரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வயல்வெளிகளில் சுமந்து ஊர்வலமாக சென்று வழிபட்டனர். இந்த விழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பனிரெண்டு ஜெயின் பெண் துறவிகள் வேலூருக்கு வருகை தந்ததை முன்னிட்டு ஜெயின் சமூகத்தினர் மேலதாளங்களுடன் சிறப்பான வரவேற்பளித்தனர். 700க்கு மேற்பட்டோர் பங்கேற்ற ஊர்வலம் பழைய பேருந்து நிலையம், BSS கோவில் தெரு, பேரிபேக்காளியம்மன் தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக ஜெயின் கோயிலை சென்றடைந்தது. வேலூரில் 3 மாதங்கள் தங்கும் ஜெயின் பெண் துறவிகள் பக்தர்களுக்காக ஆன்மீக சொற்பொழிவுகளை ஆற்ற உள்ளனர். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் ஆற்றில் யானைகள் கூட்டமாக உற்சாக குடியல் போட்ட காட்சி வெளியாகியுள்ளது. கோதமங்கலம் வனப்பகுதியை ஒட்டியுள்ள குட்டம்புழா ஆற்றில் குட்டிகளுடன் ஏராளமான யானைகள் இறங்கி குடித்தன. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வியப்படைந்தனர். சிவகங்கை அருகே அரிசி மூட்டை ஏற்றி வந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. காரைக்குடியை அடுத்த மாநகரியில் உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் இருந்து 30 டன் அரிசியை ஏற்றி கொண்டு வந்த லாரி சிவகங்கையில் உள்ள கிடங்கிற்கு சென்றது. அங்கு அரிசி மூட்டைகளை இறக்க முயன்ற பொழுது எதிர்பாராத விதமாக லாரியின் முன்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ மணமணவென பற்றிய நிலையில் 2 டன் அரிசி தீயில் கருகியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். உதகையில்
கோவையில் மூடப்பட்ட இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலைக்குள் புகுந்து வெள்ளி கலந்த மண்ணை திருடிய 6 பேர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் வெள்ளி துகள்கள் கிடைப்பதாக கூறி 3 டன் மண்ணை இரவோடு இரவாக கடத்தியது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 40க்கும் மேற்பட்ட மண் மூட்டைகள் மற்றும் சரக்கு வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் கைதான சுரேஷ் என்பவர் தவேக கிளை செயலாளர் என்று கூறப்படுகிறது. தலைமறைவான 3 பேரை தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் காரில் புகையிலை பொருட்களை கடத்திய கேரள மாநில இளைஞர் கைது செய்யப்பட்டார். கோட்டூரை அடுத்த சுங்கம் பகுதியில் சாலையில் சென்ற காரை காவல்துறையினர் மடக்கி சோதனையிட்டனர். அதில் 214 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் சிக்கின. இதனையடுத்து காரை ஓட்டி வந்த காஜா ஹுசேனை கைது செய்தனர். விசாரணையில் கேரளாவில் இருந்து புகையிலை பொருட்களை கடத்தி வந்து ஆழியாறு பகுதியில் விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்தது. தேன்கனிக்கோட்டை அருகே டாஸ்மாக் கடையை மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே டாஸ்மாக் கடையை மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இருதுக்கோட்டை கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்வதற்கான அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் அந்த கடை அகற்றப்படாததை கண்டித்து மக்கள் முற்றுகையில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறை அதிகாரிகளின் சமாதான பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்து போராட்டத்தை தொடர்ந்த 26 பெண்கள் உள்பட 40 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி ஊழல் மற்றும் லஞ்சத்திற்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் ஒரு பகுதியாக கோவையில் காங்கிரஸ் சார்பில் கைரேகை பதிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவானந்தா காலனியில் நடைபெற்ற நிகழ்வில் பொதுமக்களிடமும் கைரேகை சேகரித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் ஊழல் மற்றும் லஞ்சத்திற்கு எதிரான பிரச்சாரம் மாநிலம் முழுவதும் முன்னெடுக்கப்படும் என்றும் நிர்வாகிகள் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அரசு டாஸ்மாக் பாரில் அரசியல் பேச்சால் ஏற்பட்ட வாக்குவாதம் கத்திக்கூத்தாக மாறியதில் ஒருவர் படுகாயமடைந்தார். சதீஷ் என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக மணிராஜ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அந்த டாஸ்மாக் பாரில் அடிக்கடி வன்முறை சம்பவங்கள் நடப்பதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் பாரை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாநகர போக்குவரத்து காவல்துறையில் அதிநவீன வேக கண்காணிப்பு கருவி முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வேக வரம்பை மீறும் இருசக்கர வாகனங்கள், கார்கள், பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டு சம்பவ இடத்திலேயே அபராதம் விதித்து பிரிண்ட் ரசீதும் வழங்கப்படும். சாலை விபத்துக்களை குறைத்து போக்குவரத்து ஒழுங்கை மேம்படுத்தும் நோக்கில் முக்கிய சாலைகள் மற்றும் அதிக போக்குவரத்து உள்ள பகுதிகளில் இந்த கருவி பயன்படுத்தப்பட உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் சார்பில் 80க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீல் சேர், காதொலி கருவி, பார்வை லென்ஸ் உள்ளிட்டவை இதில் அடங்கும். இந்த உதவியால் குழந்தைகளின் கல்வி மற்றும் அன்றாட செயல்பாடுகள் எளிதாகும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். காடரின மக்களின் வாழ்க்கை குறித்து எடுக்கப்பட்ட அருள்வான் திரைப்படம் பொள்ளாச்சியில் மலைவாழ் மக்களுக்காக திரையிடப்பட்டது. வனப்பகுதியில் மலைவாழ் மக்கள் படும் வேதனைகள் நிறைந்த காட்சிகளைக் கண்டு அனைவரும் கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுதனர். தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவங்க எல்லாருமே ஆசிரியர்கள் தான். அந்த வகையில ஐயா எனக்கு கல்வியை மட்டும் கற்றுக் கொடுக்கல, நிறைய நம்பிக்கையும் கொடுத்துருக்காரு. பெண்கள் படிப்பு இல்லாமல் வேதனைப்பட்டதை எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க. ஆனால் இதே நிலைமை தான் நாங்களும் வரோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகரில் சாலையில் நடந்து சென்ற 60 வயது முதியவர் அரசு பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பெரியகுளம் நகர தவேக இணைச் செயலாளர் மதனின் தந்தையான 60 வயது ராமகிருஷ்ணன் பேருந்து நிலையம் அருகே சாலையில் நடந்து சென்றார். அப்பொழுது அரசு பேருந்து மோதி உயிரிழந்த நிலையில் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பிய நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். மயிலாடுதுறையில் நில அளவீட்டு பணியை ஆய்வு செய்த மாவட்ட வருவாய் அலுவலரை தகாத வார்த்தைகளால் பேசியதாக திமுக நிர்வாகி மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஜிவிஎம் நகரில் வசித்து வரும் ரேவதி என்பவருக்கு சொந்தமான நிலத்தை அளந்து சர்வேக்கல் போடுவதற்கு திமுக நிர்வாகி செல்வமணி என்பவர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக தெரிகிறது. பட்டமங்கலம் ஊராட்சி நடந்த முகாமில் பங்கேற்க சென்ற மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி பிரச்சினைக்குரிய நிலத்தை பார்வையிட்டுள்ளார். அப்போது அவரை பணி செய்ய விடாமல் தடுத்ததோடு தகாத வார்த்தைகளால் செல்வமணி பேசியதாக தெரிகிறது. இது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னை
தாம்பரம் அருகே படிக்கட்டில் பயணித்ததை தட்டி கேட்ட நடத்துனர் மீது பள்ளி மாணவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரத்திலிருந்து வேங்கடமங்கலம் செல்லும் அரசு பேருந்தில் கேசவமணி என்பவர் நடத்துனராக பணியாற்றுகிறார். தாம்பரத்திலிருந்து பேருந்து புறப்பட்ட போது படிக்கட்டில் நின்றிருந்த 4 மாணவர்களை உள்ளே செல்லுமாறு கேசவமணி கூறியுள்ளார். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆலப்பாக்கம் பேருந்து நிறுத்தம் வந்ததும் மாணவர் ஒருவர் கேசவமணியை தாக்கியதில் அவரது மண்டை உடைந்தது. தாக்குதல் நடத்திய மாணவனை பொதுமக்கள் பிடித்து ஒப்படைத்த நிலையில் உடனிருந்த 3 மாணவர்கள் தப்பியோடினர். வேளாங்கண்ணி பேராலயத்தில் உத்திரைய மாதா திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. பேராலயத்திலிருந்து எழுந்தருளிய புனித மாதா தேரினை மகாராஷ்டிர மாநிலம் மும்பை வசாய் கிறிஸ்தவ மீனவ பெண்கள் பாரம்பரிய முறைப்படி தோளில் சுமந்து வந்தனர். இதில் 50,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். தேர் நிலையை வந்தடைந்ததும் வானவேடிக்கைகள் களைகட்டின. சண்டிகரில் இருந்து மதுரைக்கு ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். மதுரை ரயில் நிலையத்தில் சண்டிகரில் இருந்து ரயிலில் வந்த பயணிகளின் உடைமைகளை ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனையிட்டனர். அப்போது ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தைச் சேர்ந்த தர்கேஸ்வர் பாரிகி என்பவரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் சண்டிகரில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்து மதுரையில் விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்தது. மதுரையில் மின்சார வாகனம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த மின்சார இருசக்கர வாகனம் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. திருப்பாலை முனீஸ்வரன் நகரைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவர் மாவு வியாபாரம் செய்து வருகிறார். இவர் நாகனாகுளம் கண்மாய் பகுதியில் தனது எலக்ட்ரிக் பைக்கை நிறுத்திவிட்டு நடைபயிற்சி சென்றுள்ளார். மீண்டும் பைக்கை ஸ்டார்ட் செய்தபோது திடீரென்று புகை வெளியேறி தீப்பிடித்திருந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மேமாத்தூரில் உள்ள பங்கில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் தர மறுத்த 6 பேர் கொண்ட கும்பல் பெண் ஊழியர் மற்றும் மேலாளரை தாக்கிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியானது. 2 இருசக்கர வாகனங்களில் மதுபோதையில் சென்ற இளைஞர்கள் 350 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் செல்ல முயன்றதாக தெரிகிறது. அதனை தட்டி கேட்டபோது பெட்ரோல் பங்க் ஊழியர் பொன்மணி மற்றும் மேலாளர் வினோத்குமாரை தாக்கினர். இந்த வழக்கில் 2 சிறுவர்கள் உள்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வழிபறியில் ஈடுபட்ட தவிக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். வாய்மேடு ஊராட்சி செயலாளராக இருந்து வருபவர் அபிஷேக். இவர் தவிக நிர்வாகியாகவும் உள்ளார். அவர் அதே பகுதியில் வாகனத்தில் சென்ற கோபிகிருஷ்ணன் மீது தாக்குதல் நடத்தி 2 சவரன் தங்கச் செயினை பறித்ததாகவும் காவல்துறையினர் வழக்கு பதியாமல் இழுத்தடிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் காவல்துறையினர் அபிஷேக் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கோவை பேரூர் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சட்டக்கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். பச்சப்பாளையத்தைச் சேர்ந்த பிரதாப் என்பவர் தொலைதூர கல்வி வழியாக சட்டம் படித்து வந்தார். இவர் கடந்த திங்களன்று வீட்டை விட்டு வெளியே சென்றவர் திரும்பாத நிலையில் சிறுவாணி சாலையில் விபத்தில் சிக்கி தலையில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்தது தெரியவந்தது. பிரதாப்பின் தந்தை அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய நபரை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் கருப்பு கவுனி உள்ளிட்ட பாரம்பரிய நெல்மணிகளை கொண்டு காமராஜரின் உருவப்படத்தை 124 நிமிடங்களில் வரைந்து சாதனை படைத்த மாணவனுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. பத்தாம் வகுப்பு மாணவன் சாய் சரண் நெல்மணிகளால் வரைந்த காமராஜரின் உருவப்படம் உலக சாதனையாக ஜாக்கி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டது. சென்னை மணலியில் சிபிசிஎல் சார்பில் ஸ்வச்சதா பக்வாடா எனப்படும் தேசிய தூய்மை இயக்கம் சார்பில் மரக்கன்று நடும் விழா மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அவர் தாயின் பெயரில் ஒவ்வொருவரும் ஒரு மரம் நட்டால் பசுமை பெருகும் என்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஒரு மரம் அப்படி வந்து 147 கோடி ஜனங்களை நினைச்சா நம்ம பேர் 147.
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 9 பேர் கைது செய்யப்பட்டனர். மருச்சுக்கட்டு என்ற இடத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் சூதாட்டம் நடப்பதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 23 பேர் சூதாட்டத்தில் ஈடுபட்டதோடு போதைப்பொருள் விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து திருமண மண்டப உரிமையாளர் உட்பட 24 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மானாமதுரையைச் சேர்ந்த ராம்குமார் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் இருந்து ஒரு கார், 7 இருசக்கர வாகனங்கள், 1,25,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இன்னும் இலாக்கா ஒதுக்கப்படாததை கண்டித்து அரசு விழாக்களை பாஜக அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் தொடர்ந்து 3வது முறையாக புறக்கணித்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் தேர்வு, இலாக்கா ஒதுக்கீடு, சட்டமன்ற கூட்டம் உள்ளிட்ட அனைத்தும் உரிய நேரத்தில் நடைபெறும் என்று தெரிவித்தார். சென்னையை அடுத்த புழல் சிறையில் அடைக்கப்பட்ட விசாரணை கைதி நெஞ்சுவலி காரணமாக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் உயிரிழந்தார். தாம்பரத்தை அடுத்த சேலையூர் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் திடீரென தனக்கு நெஞ்சு வலிப்பதாக பாலாஜி கூறியதை அடுத்து அவரை சிறை நிர்வாகம் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது. இருப்பினும் அவர் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி உரிமை மீட்பு குழுவின் சார்பாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் பயிர்க்கடன், மகளிர் குழுக்கடன், நகைக்கடன் உள்ளிட்ட கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே கோவிந்தன் தாங்கல் ஏரியில் குடியிருப்பு பகுதியில் இருந்து கழிவுநீர் கலக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சுற்றுவட்டாரத்தில் நிலத்தடி நீர் மாசடையும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் மண்டல குழு தலைவர் ஜோதிலட்சுமி நாராயண பிரசாத் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது கழிவுநீர் ஏரியில் கலக்காமல் தடுக்க மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் உரம்பு கிராமத்தில் நள்ளிரவில் விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டுப்பன்றிகளால் மஞ்சள் மற்றும் சின்ன வெங்காய பயிர்கள் சேதமடைந்தன. பாலசுப்பிரமணியத்துக்கு சொந்தமான தோட்டத்தில் சுமார் 3 ஏக்கர் பயிர்கள் முழுமையாக சேதமடைந்தன. இதனால் ஏக்கருக்கு சுமார் 1,67,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று மெட்டாலா சுற்றுவட்டாரத்தில் காட்டுப்பன்றிகள் அடிக்கடி பயிர்களை சேதப்படுத்துவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் வனத்துறையினர் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது 2 கார்கள் மோதிய விபத்தில் மாமியார் மற்றும் மருமகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். வெள்ளாளப்பட்டியைச் சேர்ந்த சாந்தி, அவரது மாமியார் வீராயி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் கோப்படிக்காடு பிரிவு சாலையை கடக்க முயன்றனர். அப்பொழுது எதிரெதிரே வந்த 2 கார்கள் மோதியதில் இவர்களின் இருசக்கர வாகனம் இடையே சிக்கிக் கொண்டது. இதில் மாமியார், மருமகள் இருவரும் உயிரிழந்தனர். காரில் பயணித்த சரண்யா அடைக்கலராஜ் தம்பதி காயமடைந்தனர். செங்கல்பட்டில் தனியார் பள்ளியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து சிங்கப்பன் சிறப்பு காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திம்மாவரத்தில் உள்ள செயின்ட் பால்ஸ் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, பாலின பாகுபாடு, குழந்தை திருமணம், இணையவழி தொல்லைகள் போன்ற குற்றங்கள் குறித்து சிங்கப்பன் அதிரடிப்படை சிறப்பு படையினர் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடும் வெயில் காரணமாக கோவை பகுதியில் தக்காளி செடிகள் கருகின. கடும் வெயில் மற்றும் நீர் பற்றாக்குறை காரணமாக கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டாரத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த தக்காளி செடிகள் காய்ந்து கருகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். ஏக்கருக்கு ஆயிரக்கணக்கில் செலவு செய்த நிலையில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். உடனடியாக அரசு கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சமூக நீதி மாணவியர் விடுதியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மட்டன் குழம்பில் மட்டன் துண்டுகள் போதுமான அளவில் இல்லாததை அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்டினார். மேலும் கழிப்பறையை உடனடியாக சுத்தம் செய்ய உத்தரவிட்டதுடன் அரசு பள்ளியில் மாணவர்களின் உணவு மற்றும் அடிப்படை வசதிகளையும் ஆய்வு செய்தார். தருமபுரியில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆவின் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி பால் உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பசும்பாலுக்கு லிட்டருக்கு 50 ரூபாய், எருமை பாலுக்கு 60 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் விலை உயர்வு அறிவிக்காவிட்டால் மறியல் மற்றும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர்.
பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாளை ஒட்டி தேனியில் தனியார் கல்லூரி நிறுவனம் சார்பில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் என 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த 5 கிலோமீட்டர் ஓட்டப் போட்டியை காவல் ஆய்வாளர் சுப்புலட்சுமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நமோ ஆப் மூலம் நன்கொடை பெற்று மோசடி செய்ததாக பாஜக முன்னாள் தேசிய தலைவர் JB நட்டா மற்றும் அமித் மாலவியா ஆகியோருக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை முடித்து வைத்து விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் CBI தெரிவித்துள்ளது. மோசடி நடந்துள்ளதாக பத்திரிகையாளர் அரவிந்தாக்ஷன் தொடர்ந்த வழக்கில் இந்த விவகாரம் தங்களது விசாரணை வரம்பிற்குள் வரவில்லை என CBI விளக்கம் அளித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதமே புகார் மனு முடிக்கப்பட்டு விட்டதாக கூறிய நிலையில் CBI தரப்பு விளக்கத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இளந்திரையன் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் 15 வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் பூத்துக் குலுங்கும் அபூர்வ மலரை உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். சைகாஸ் ரிவோலூட்டா என்ற ஜப்பானை பூர்வீகமாக கொண்ட செடியில் அடர் பச்சை நிறத்தில் பனை ஓலை போல பூத்திருக்கும் இந்த மலர் வருடக்கணக்கில் மெதுவாக வளரும் தன்மை கொண்டவையாகும். இந்த பூவானது மற்றொரு பகுதியில் உள்ள தனியார் பங்களாவில் காஃபி நிறத்தில் பந்து போல பூத்துக் குலுங்குவதை அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே நரிக்கிறவர் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட 17 வீடுகள் 3 ஆண்டுகளாக முழுமையடையவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கட்டி முடிக்கப்படாத வீடுகளுக்கும் கணக்கு காட்டப்பட்டதாகவும் தரமற்ற கட்டுமானங்கள் குறித்து விசாரிக்கவும் நரிக்குறவர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுக்கு மேலே தாண்டாது உங்க பணத்தை கைப்பணத்தை போட்டு கட்டுங்க அப்படிங்கிற. எங்க கைப்பணம் போட்டு கட்டுறதுக்கு என்ன இருக்குது? எங்ககிட்ட விவசாயம் இருக்கா, இல்லை எங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிலம் இருக்கா? அதை வித்து விட்டாவது வீடை கட்டி நிம்மதியா இருக்க எங்களுக்கு எந்த வழியுமே இல்லை. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் ஒழுங்குமுறை விற்பனை கூட குடோனில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அரிசி மூட்டைகளால் கடும் வண்டு தொல்லை ஏற்பட்டுள்ளதாக அக்கம்பக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீடுகளுக்குள் புகுந்த சில வண்டுகளை சேகரித்து வந்து தாங்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாவதாக வேதனை தெரிவித்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட அரிசி மூட்டைகளை உடனடியாக அகற்றி சுகாதார நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே நம்பேடு கிராமத்தில் பெட்டிக்கடையில் இருந்து தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தகவலின் பேரில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 17 கிலோ எடையுள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கடை உரிமையாளர் சீனிவாசன் கைது செய்யப்பட்டார். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தண்டனையை ரத்து செய்ய கோரிய மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையில் முதல் குற்றவாளியான முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தானே நேரில் ஆஜராகி வாதாட உள்ளார். இவ்வழக்கில் தனக்கு இலவச சட்ட உதவி மையம் சார்பில் வழக்கறிஞர் யாரும் தேவையில்லை என்றும் தானே நேரில் ஆஜராகி வாதாடுவதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஸ்ரீதர் முறையீடு செய்திருந்தார். இந்த கோரிக்கையை ஏற்ற நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் பூர்ணிமா அமர்வு ஏற்றுக்கொண்டு வழக்கின் விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே அரைவேணு மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் கடந்த 4 நாட்களாக லட்சக்கணக்கான அந்த வகை பூச்சிகள் படையெடுத்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். குறிப்பாக இரவு நேரங்களில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களை சூடும் இந்த பூச்சிகளால் மின் விளக்குகளை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பூச்சிகள் மனிதர்களை கடிக்காது என்றும் ஒரு நாள் மட்டுமே உயிர் வாழும் ஈசல் வகையைச் சேர்ந்தவை என்றும் ஊராட்சி நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. பூச்சிகளின் படையெடுப்பை கட்டுப்படுத்த 30க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மருந்து தெளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தென்பெண்ணை ஆற்றின் கலவரப்பள்ளி அணையில் நுரை பொங்கி மாசு ஏற்படுவது தொடர்பான வழக்கில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய மண்டல இயக்குநர், தமிழக மற்றும் கர்நாடக மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலர்கள் செப்டம்பர் 9ஆம் தேதி விளக்கமளிக்க தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூரு நகர கழிவுகள் ஆற்றில் கலப்பதால் ஏற்படும் மாசு குறித்து தாமாக முன்வந்து விசாரித்த தீர்ப்பாயம் மாசு ஏற்படுவதை தடுக்க இரு மாநிலங்களும் இணைந்து செயல்பட்டு தீர்வுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. அண்மையில் எடுக்கப்பட்ட நீர் மாதிரிகள் அணை தீவிரமாக மாசடைந்திருப்பதை உறுதி செய்வதாக நீதிபதிகள் அமர்வு அதிருப்தி தெரிவித்தது. சென்னை ஜெய்ஜே நகரில் உள்ள தனியார் பள்ளியில் 11 வயது மாணவரை இரும்பு சுத்தியால் தாக்கியதாக உடற்கல்வி ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலில் மாணவரின் கை எலும்பு முறிந்து இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் மாணவரின் தாய் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆசிரியர் லெவின் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கொடைக்கானல் மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையத்திற்கு வரும் சுற்றுலா வாகனங்கள் பிரதான சாலையில் நிறுத்தப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. வாகனங்களை சுற்றுலா மையத்திற்குள் நிறுத்த வனத்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் அனைத்து மேல்மலை விவசாயிகளையும் திரட்டி மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையத்தை முற்றுகையிடுவோம் என விவசாயிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் வாகன தடையை மீறி அதிவேகமாக காரில் சாகசம் செய்த வீடியோ வைரலானதைத் தொடர்ந்து பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவன மேலாளர் மோகன்ராஜ் தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் விடுத்துள்ள விழிப்புணர்வு வீடியோவை புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் வெளியிட்டுள்ளனர். இதனால பப்ளிக் நான் டூரிஸ்ட்க்கு சொல்றது என்னன்னா, டிராஃபிக் ரூல்ஸை இது ஃபாலோ பண்ணுங்க, ஸ்பீடாக வண்டி ஓட்டாதீங்க, சைன் போர்ட்ஸை பார்த்து வண்டி ஓட்டுங்க, இல்லைன்னா என்ன மாதிரி கேஸில் மாட்டிப்பீங்க. சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிப்போர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி நாட்டுப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். செவ்வாய்க்கிழமை அன்று சடைமுடியன் வலசை கடலில் சுருக்குமடி வலை பயன்படுத்தப்பட்டது. இது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் 2 மீனவர்கள் காயமடைந்தனர். இந்நிலையில் சடைமுடியன் வலசை, பிச்சமூப்பன் வலசை மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் சுருக்குமடி வலை பயன்பாட்டை தடுக்க கோரி ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை சாலையில் கம்பீரமாக நடந்து சென்ற புலியை கண்டு வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். முதுமலைக்கு செல்லும் சாலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய புலி சாலையில் ஒய்யாரமாக நடந்து சென்றது. பின்னர் சாலையை கடந்து மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. இதனை அவ்வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் வீடியோ எடுத்த நிலையில் தற்போது அது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கடலூர் மஞ்சக்குப்பம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சினிமா பாணியில் நீண்ட மற்றும் ஸ்டைலான முடியுடன் பள்ளிக்கு வந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வகுப்பறையிலேயே முடித்திருத்தம் செய்யப்பட்டது. மாணவர்கள் ஒழுங்காக முடிவெட்டியபடி வர ஆசிரியர்கள் பலமுறை மாணவர்களிடமும் பெற்றோரிடமும் அறிவுறுத்தி உள்ளனர். இருப்பினும் பல மாணவர்கள் நீண்ட மற்றும் ஸ்டைலான முடியுடன் தொடர்ந்து பள்ளிக்கு வந்ததால் காவல்துறையின் உதவியுடன் 3 முடித்திருத்தும் தொழிலாளர்களை கொண்டு 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு முடித்திருத்தம் செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மனைவி காணாமல் போனது தொடர்பாக புகார் அளித்த நிலையில் அதனை பெற்றுக் கொள்ளாததால் மன உளைச்சலில் கணவர் தற்கொலை செய்த விவகாரத்தில் தனிப்படை சிறப்பு உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மணலி கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் தனது மனைவியை காணவில்லை என ஆலிவலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது புகாரை காவலர்கள் பெறவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மனவேதனை அடைந்த சுரேஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தனிப்பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் செல்வகுமாரை திருவாரூர் மாவட்ட எஸ்பி பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். கடலூரில் அரசு பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்றதால் பள்ளி கல்லூரி மாணவர்களும் வேலைக்கு சென்றவர்களும் கடும் அவதிக்கு ஆளாகினர். பள்ளி புதுப்பட்டு கிராமத்திலிருந்து கடலூருக்கு சென்ற அரசு பேருந்து கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை அருகே வந்தபோது திடீரென பழுதாகி நின்றது. பேருந்தை தள்ளி பார்த்தும் தொடர்ந்து இயக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் பயணிகள் பாதி வழியிலேயே இறக்கிவிடப்பட்டனர். மாற்று பேருந்தும் இயக்கப்படாததால் அவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அஞ்சுக்கோட்டை, மேலவயல், மணத்திடல் மற்றும் சீவலாத்தி ஆகிய கிராமங்களில் கடந்த 4 ஆண்டுகளாக காவேரி கூட்டு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனால் கோடை காலத்தில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறி அஞ்சுக்கோட்டை, மங்களக்குடி, பாண்டுக்குடி சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் அருகே ஹார்ட்வேர் கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர் பணத்தை திருடிச் செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. கோபால்பட்டியில் இயங்கும் ஹார்ட்வேர் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையன் கல்லாவிலிருந்து 60,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றார். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் சானார்பட்டி காவல் நிலைய காவலர்கள் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி அணையின் பிரதான கால்வாயில் இருந்து குடிநீருக்கான தண்ணீர் விவசாயிகளின் எதிர்ப்பால் திறக்கப்படவில்லை. பழைய ராஜ வாய்க்கால் மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசன பகுதிகளில் கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரின்றி காய்ந்து வருவதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் குடிநீருக்காக தண்ணீர் திறக்கக்கூடாது என்றும் பாசனத்திற்காக மட்டுமே தண்ணீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அணையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான அரிசி ஒதுக்கீட்டை 7 கிலோவாக குறைக்கும் சட்டத்திருத்த முன்மொழிவை கைவிட வலியுறுத்தி விழுப்புரம் ரயில் நிலையம் முன்பாக 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏழைகளுக்கான உணவு திட்டத்தின் கீழ் தொடர்ந்து 35 கிலோ அரிசி வழங்க அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கும் வளாகத்தில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது. பக்தர்கள் தங்கும் வளாகத்தில் தீவிரவாதிகளை கையாள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஆக்டோபஸ் அதிவிரைவு அதிரடிப்படையினர் இந்த ஒத்திகையை மேற்கொண்டனர். 15 நாட்களுக்கு ஒருமுறை ஆக்டோபஸ் அதிரடிப்படையினர் திருப்பதி மலையில் இதுபோன்ற தீவிரவாத தடுப்பு ஒத்திகையில் ஈடுபடுகின்றனர். தீவிரவாதிகளை தடுத்து நிறுத்துவது, அவர்களை சுட்டுப் பிடிப்பது, பக்தர்களை தீவிரவாதிகளிடம் இருந்து காப்பாற்றுவது உள்ளிட்ட அம்சங்கள் இந்த ஒத்திகையில் இடம்பெற்றன.